வணக்கம். கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக ஹீலர் எம் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அங்கமுத்து திருப்பூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க ஃபுட் மசாஜ் அப்படிங்கிற அந்த பாத அழுத்த சிகிச்சை நம்மக்கிட்ட படிச்சுட்டு அவங்க உணர்ந்த விஷயங்களை ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. வணக்கங்கம்மா. வணக்கங்க. நான் திருப்பூர்லேருந்து வரேன். என் பேர் அங்கமுத்து. நான் மெடிடேஷனும் ஹீலிங்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கேங்க. அது கூட இந்த பாத அழுத்த சிகிச்சையை நான் ரொம்ப நாளாக கற்றுக்கலாம்னு நினச்சேன். ஆல்ரெடி மேம் 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே நான் கான்டாக்ட் பண்ணேன். என்னால் வர முடியலை. அப்புறம் நிறைய பக்கம் பார்த்தேன். ஆனால் இது சரி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு உள்ளே வர வரைக்கும் எனக்கு கொஞ்சம் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற யோசனையில் தான் வந்தேன். ஆனால் ஸ்டார்டிங்கே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி அவங்க எடுத்த ஒரு மனநிலை பற்றியாக இருக்கட்டும், உணவை பற்றியாக இருக்கட்டும், உறக்கத்தை பற்றியாக இருக்கட்டும், எல்லா விஷயம் நல்லா டீட்டெயிலாக எல்லாருக்குமே புரிகிற மாதிரி படித்தவங்க இதில் எல்லா வயதினரும் படிக்கலாம். இதுக்கு படிச்சிருக்கணுங்கிற அவசியமெல்லாம் இல்லைங்க. அதனால் யார் வேணாலும் தைரியமாக கற்றுக்கலாம். இன்னொன்று எல்லாருக்குமே புரியும். அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக கிளாஸு நான் இது வரைக்கும் அவங்க சொல்லி கொடுத்ததில் ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க. ரொம்ப ஈஸியாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் என்ன நினச்சேன்னா, சரி ஒரு லைட்டாக மட்டும் நம்ம கற்றுக்கிட்டு போயிடலான்னு நினச்சேன். ஆனால் இப்போ கம்ப்ளீட் பண்ணணுன்னு எனக்கு ஆசை வந்திருக்கு. இன்னும் நிறைய கிளாஸ் வச்சுருப்பாங்க போல், பார்த்துட்டு அதையும் நான் கற்றுக்கலான்னு ஒரு ஆசையில் இருக்கேன். நான் அந்த அளவுக்கு நல்லா புரிஞ்சுது. நான் மற்ற பக்கம் இது வரைக்கும் நான் பண்ணதை விட இது ரொம்ப நல்லா ஈஸியாக புரிஞ்சுது. நம்மளுக்கு நோயற்ற வாழ்வு தான் நம்மளுக்கு முக்கியம் இல்லைங்களா? நோயற்ற வாழ்வு தான் குறைவற்ற செல்வம். ஃபஸ்ட்டு அதாவது குடும்பத்தில் இருக்கவங்க முக்கியம் தான், இருந்தாலும் பெண்கள் நம்மளோட உடம்பை ரொம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்கணும். நம்ம நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம குடும்பத்தை நம்ம நல்லா சிறப்பாக பார்த்துக்க முடியும் இல்லைங்களா? அதனால் அவங்கள பார்த்து பேஸ் மட்டுமே நம்ம தான். நம்மளுக்கு 2 நாள் படுத்துட்டோம்னா குடும்பம் இதாகிடும். அதனால் நம்மளையும் நல்லா வச்சுக்கிட்டு நம்ம ஃபேமிலி எப்படி பார்த்துக்கணுங்கிறது ஒரு அழகான ஒரு 2-3 பாயிண்ட் சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதாவது மனசை பற்றி நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம், என்னென்னு தெரியும். இருந்தாலும் இவங்க சொன்னது மனசை கொஞ்சம் ஹாப்பியாக வச்சுக்கணும். ஒரு 2 விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதை நான் சொல்கிறத விட கிளாஸ்க்கு வந்திங்கன்னா அவங்க சொல்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே போல் உணவுலேயும் ஒரு சில விஷயம் நம்ம நிறையா படிச்சிருந்தாலும் அதுலேயும் அவங்க சொன்ன ஒரு சில விஷயம் ரொம்ப அழகாக சொன்னாங்க. அது என்ன சொல்கிறதுங்க, ஒவ்வொரு நிறைய வகை பழங்களோடு சேர்த்து ஒரு ஜூஸாக நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அதனால் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க கிளாஸு. எல்லாருமே கற்றுக்கலாம். இதுக்கு எந்த இதுவும் கிடையாது. ஃபீஸும் அஃபர்டபுள் ஃபீஸ் தான். எதுவும் நம்ம யோசிக்க வேண்டாம். அவங்க பார்த்துக்கிற முறையோ நம்மள்கிட்ட பழகிற விதமோ ஒரு ஆசிரியருங்கிறத தாண்டி அவங்க ரொம்ப அழகாக கேஷுவலாக நம்மளுக்கு சொல்லித்தராங்க. ரொம்ப நெருங்கி பழகிறாங்க. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் கற்றுக்கோங்க. முக்கியமாக இந்த பாத சிகிச்சை பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சிங்க. நம்ம உடம்பு சரியில்லைன்னா என்ன செய்வோம்னா ஹாஸ்பிட்டல் போவோம். இன்றைக்கி காலத்துக்கு பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒரே ஒரு டாக்டர் எல்லாமே உடம்பு ஃபுல்லும் பார்த்தாங்க. இன்றைக்கி ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு டாக்டர் பார்க்குறாங்க. அப்போ நம்ம உடம்புல எந்த நோய் வருதுன்னு இன்றைக்கி நம்மளோட ஃபுட்டு ஹேபிட்லேயே இருக்கட்டும், மற்ற பொல்யூஷன் ஆகட்டும், என்ன நோய் வருதுன்னு நம்மளால் சொல்லவே முடியாது இல்லைங்களா? அப்போ நம்ம ஒவ்வொரு டாக்டர்கிட்டையும் வாழ்க்கை பூரா போயிட்டு இருந்தால் எப்போ நம்ம சம்பாதிக்கிறது பூரா செலவு பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் இல்லைங்களா? இதில் ஹெல்த் எவ்வளோ முக்கியமோ அந்தளவுக்கு வெல்த்து நம்மளுக்கு முக்கியம் இல்லைங்களா? அதனால் நம்ம இதை படிச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா நம்ம வீட்டில் இருந்தே நம்மளுக்கும் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம், நம்ம குடும்பத்தையும் பார்த்துக்கலாம், நம்ம சுற்றி இருக்கிற சுற்றத்தையும் நம்ம பார்த்துக்கலாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் இந்த நோயற்ற வாழ்வான சமுதாயத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு நம்மெல்லாம் சேர்ந்து கைகோர்ப்போன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேங்க. எனக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறாங்க என்னோடய டீமில். அவங்களையும் அப்படியே கொண்டு ஜாயின் பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். வாழ்க வளமுடனுங்க. ரொம்ப வாழ்க வளமுடன். அங்கமுத்து ஒரு அருமையான விஷயம் சொன்னாங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறதா என்னோட முழு உழைப்பாக இருக்குது. என்னென்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த நோய்கள்னாலேயும் வலிகள்னாலேயும் அவதிப்படுறத ஜாஸ்தியாக இருக்குது. சுகரு, பிபி, தைராய்டு, மூட்டு வலி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைங்க 40 வயசு 45 வயசு ஆகும்போது ஹார்ட் அட்டாக்கு, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நோய்களுக்குள்ளே போயிடுறோம். அப்போ என்னென்னா அறியாமை தான் முக்கியமான காரணம். நம்ம என்னென்னமோ படிச்சிருக்கிறோம், பிஇ படிச்சிருக்கிறாங்க, என்ஜினியர்களாக இருக்கிறாங்க, பார்த்திங்கன்னா எல்லா வகையிலையுமே நல்ல நாலேஜ் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் இந்த உடம்பு அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம கரெக்டாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் அதுக்கு மேலே நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியறதில்ல. அது ஒருத்தர் மட்டும் தெரிஞ்சிருந்தா பத்தாது. அது வீட்டில் இருக்கிற எல்லாருமே, வீட்டுக்கு ஒருத்தர் மட்டும் பத்தாது. என்னை பொறுத்தளவுக்கு நான் கவனித்த விஷயம் என்னென்னா, ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம குழந்தைங்கனாலும் சரி, நம்ம வீட்டுக்காரனாலும் சரி, அவங்களுக்கே அந்த அவேர்னஸ் இருக்கிறது இல்லை. நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு போனோம்னாலே ஆப்போசிட்டில் தான் அவங்க பண்ணுறது எல்லாமே ஆப்போசிட்டாக தெரியுது. அப்போ என்னென்னா அந்த அவேர்னஸ் யாருக்கிட்டே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. எங்கள் வீடாக இருந்தாலும் சரி, மற்ற வீடுகளாக இருந்தாலும் உண்மையை சொன்னால் அப்படி தான் பார்க்க முடியுது. என்னென்னா நம்ம ஒரு பழம் எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னோம்னா அதில் சாறுத்தன்மை, பசை, உறுதி இந்த மாதிரியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அது பார்த்திங்கன்னா காஞ்சி உணர்ந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் நடக்குது. அப்போ என்னென்னா
அதை பற்றி புரியாமை நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்குது. அப்போ வந்து ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சயின்ஸ் இதெல்லாம். நம்ம உடம்பு எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கணும், மனசை எப்படி வச்சுக்கணும், எப்படி ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அப்போ மட்டும்தான் ஒவ்வொருத்தருமே தங்களோட உடம்பை பார்த்துக்கிட்டா மட்டும்தான் நோயற்ற வாழ்க்கை, நம்ம உடம்பை எப்படி சுகமாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே புரியும். அதனால் வந்து ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நேரம் அப்படிங்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விரும்புகிற நாட்களில் தான் அந்த கிளாஸஸ் வந்து சொல்லி தந்துட்டுருக்குறோம். வார நாட்கள் இருக்குது, வார இறுதி நாட்கள் இருக்குது. அதே மாதிரி சாயந்தர நேரம் கூட கிளாஸ் எல்லாம் சொல்லி தந்துட்டுருக்குறோம். நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு பேட்சில் உங்களை ஜாயின் பண்ணி விட்டுடலாம். அதில் வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்கிற காலம் ஃபுல்லாக நோய்களை பற்றின பயம் இல்லாமல், அதே மாதிரி மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு ஹாப்பியாக இருக்கிறது எப்படி அப்படிங்கிறது எல்லாமே சொல்லி தந்துடுவோம். அப்போ உங்களோட வாழ்க்கையே பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக மாறும். அதுக்கு வந்து இந்த வகுப்புகள் ரொம்பவே உதவும். நான் வந்து நீங்கள் கிளாஸஸ் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது கிடையாது. நம்ம உணர்ந்த விஷயங்களை நம்ம வந்து இந்த வகுப்புகளில் வந்து சொல்லி தந்துட்டுருக்குறோம். அப்போ தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்கிற காலம் ஃபுல்லாக நோய்களை பற்றின பயம் இல்லாமல் இருக்கலாம். அது உங்களுக்கு கிளாஸஸ் படிக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வகுப்புகளுக்கு உண்டான அட்மிஷன் இப்போ நடந்துட்டுருக்குது. இதுக்கு வயது வரம்பு கிடையாது. 9th படிக்கிற குழந்தைகள்லேருந்து 70-80 வயசு வரைக்கும் யார் வேணாலும் அந்த கிளாஸஸ் படிச்சுக்கலாம். ஆன்லைன்லேயே சொல்லி தந்துட்டுருக்குறோம். நேரடியாக வரதுனாலும் கோயம்புத்தூர் கணபதிக்கு வரலாம். ஆன்லைனில் வந்து கூகுள் மீட் அப்படிங்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த வகுப்புகள் எளிமையாக கலந்துக்க முடியும். வகுப்புகள் வந்து ரொம்ப தெளிவாக எடுத்துகிட்ருக்குறோம். ஆன்லைன் ஆஃப்லைன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்குமே புரிய வைக்கணும். அவங்க அதை செஞ்சே ஆகணும். அதை வந்து நல்ல நாலேஜோடு செய்யணும், ப்ராக்டிக்கலாக பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட எய்ம். அதனால் அப்போவே வந்து நீங்கள் ஸ்கெட்சில் வரைய வச்சு அதில் உடனே ஸ்டிக்கை வச்சு பண்ண வச்சு ஆன்லைன்லேயே இருந்தாலும் ஆஃப்லைனில் இருந்தாலும் செக் பண்ணிடுவோம். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். உங்களால் வந்து ஈஸியாக போய் நீங்கள் 4 பேருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கூட உங்களுக்கு பண்ணுற அளவுக்கு நாலேஜ் வந்து கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறது என்னோட எய்ம். அதே மாதிரி தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். நிறைய பேர் ரெஃபரன்ஸில் தான் நம்மளது கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் சொல்லி 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 அடுத்தடுத்த ஆளுங்க உள்ளே வர்றாங்க. அப்போ வந்து ரொம்ப எளிமையாக புரியும், ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லபடியாக சொல்லித்தருவோம். நம்மளை பொறுத்தளவுக்கு பணம் மற்ற விஷயங்கள் எல்லாம் ரெண்டாவது வச்சுட்டு உணர்வு பூர்வமான விஷயங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்குறோம். அதனால் வந்து நம்ம எதுக்குமே வந்து யோசனை பண்ணுறது கிடையாது. அதனால் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். அதனால் ரொம்பவே அழகாக எல்லாருமே பண்ணிகிட்ருக்குறாங்க. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டதுன்னா நம்மளோட கிளினிக் காலையில் 6 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது. கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வந்து வாங்கிட்டு வந்து பார்க்கலாம். இதில் அக்குபஞ்சர், யோகா, ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிற பாத அழுத்த சிகிச்சை, டான் தெரப்பி, கப்பிங் தெரப்பி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் ரெமெடி, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்குறோம். இதெல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அருமையாக வந்து சரிப்படுத்திக்கலாம். இயற்கை மருத்துவத்திலேயே கடல் மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது. அப்போ இதெல்லாமே பண்ணி நம்ம உடம்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். நோய் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கனாலும் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்பு வந்து எப்பவுமே எந்த ஒரு கழிவும் தேங்காமல் ஃப்ரெஷ்ஷாக புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க. பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ், இந்த தொண்டையில் பிரச்சனைகள், டான்சில் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது, தொண்டை கரகரப்பாக இருக்குதுன்னா அதை சரிப்படுத்துறதுக்கு ரிஃப்ளெக்ஸாலஜி பகுதியோன்னு சொல்லித்தரோம். இதை ரெகுலராக மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். அந்த அற்புதமான ரிஃப்ளெக்ஸாலஜி பகுதியை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இது வந்து தொண்டை பகுதி, இது தொண்டை பகுதி. அப்படியே வந்து ஒரு வாட்டி நான் வீசிங் வந்தாக்கா நுரையீரல் பகுதி தொடக்கூடாதுன்னு சொன்னேன். அப்படி வீசிங் இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டை வந்து அழுத்தம் கொடுக்கணும். இந்த இடத்த, இது என்ன பாயிண்ட்டு? லிவர் 2 பாயிண்ட்டை இப்படி அழுத்தம் கொடுக்கணும். இதை வந்து வீசிங் பாயிண்ட். இது வந்து தொண்டை பகுதி. தொண்டை பகுதி இப்படி கட்டாக வச்சு இப்படி தேய்க்கணும். தொண்டையில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இது பண்ணும்போதே அவங்களுக்கு ரிலீஃப் ஆகும். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த மாதிரி இன்னும் ஹெல்த் டிப்ஸ் தேவைப்பட்டால் நம்மளோட யூடியூப் சேனல் கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸில் போய் பாருங்கள். அதில் வந்து நிறைய ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறோம். அதை பார்த்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அழுத்தி சரிப்படுத்திக்கலாம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஹெல்த் டிப்ஸோட அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி.